கூகுள் பேயில் புதுசாக பாக்கெட் வந்திருக்கா? பாக்கெட்டில் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்? கிளிக் பண்ணி பார்த்துருவோமா? அடே வேணாம், கிளிக் பண்ணாத ஸ்கேமாண்டா. கிளிக் பண்ணேன்னா காசு எடுத்துருவாங்களாம் சொல்லிவிட்டேன், பார்த்துக்கோ. ஆட்டா கிளிக் பண்ணிட்டியா? சரி பார்த்துருவோமா இது ஸ்கேமா இல்லையான்னு. இப்போ நான் கூகுள் பேயில் இருக்கிற பாக்கெட்டுன்றதை கிளிக் பண்ணியிருக்கேன். யூபிஐ சட்டல் அப்படின்னு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செட்டப்பே பாக்கெட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டுமா எத்தனை முறை கிளிக் பண்ணாலும் காசு எடுக்க மாட்டேன்றானே. சரி, கிளிக் பண்ண உடனே காசு போயிடுது அப்படின்றது ஃபேக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ணுறது இதை வச்சுக்கிட்டு பார்த்துருவோமா? எனக்கு பாக்கெட் மணி வேணும் அப்படின்னா நான் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி நாம் யாருக்காவது அனுப்பி பார்ப்போம். யாருக்கு அனுப்பலாம்? என்னுடைய கான்டாக்ட்ஸில் என்னுடைய தம்பி அஸ்லாம். ஓகே, இப்போ நான் அஸ்லாமை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா இப்பயும் காசு எடுக்கலை. இப்போ என்ன சொல்லுதுன்னா, மந்த்லி லிமிட் செட் பண்ணலாம், எவ்வளோ என்னுடைய தம்பி என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து யூஸ் பண்ண முடியும்னு. அப்புறமா அப்ரூவ் எவ்ரி ரிக்வெஸ்ட். ஒவ்வொரு முறை அவன் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து யூபிஐ மூலியமாக பே பண்ணணுன்னா எனக்கு ரிக்வெஸ்ட் வரும். நான் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அவனால் பே பண்ணவே முடியும். ஸோ 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வேணும்னா அப்ரூவல் கிடையாது, மந்த்லி லிமிட் செட் பண்ணி கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா லிமிட்டே கிடையாது, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உனக்கு அப்ரூவல் வரும். நீ அப்ரூவ் பண்ணால் தான் பேமெண்ட் ஆகும். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம லிமிட் ட்ரை பண்ணுவோம். செட்டப் மந்த்லி லிமிட்டு 15,000 கொடுக்குறாங்க பை டிஃபால்ட்டு. நான் ஒரு 100 ருபீஸ் அப்படின்னு மாற்றியிருக்கேன். இப்போ நான் 100 ருபீஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டேன்னா 1 மந்த் வரைக்கும், இன்றைக்கி டேட்லேருந்து 1 மந்த் வரைக்கும் அந்த 100 ருபீஸ் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து என்னுடைய தம்பி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு கண்டிஷன், அஸ்லம் கேன் பே வயா யூபிஐ இண்டிபெண்ட்லி. அஸ்லம் இண்டிபெண்ட்டாக என்னுடைய யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். எனக்கு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் பேங்க் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட். என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்தால் காசு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் 1000, 5000, 10,000 அப்படின்லாம் இருக்குது. சும்மா நம்ம ட்ரை பண்ணுறது தானே. ஒரு 100 ருபீஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமா? அதேமாதிரி எவ்ரி மந்த் இந்த லிமிட் ரீசெட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசெட் ஆகும்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இல்லையா, முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் 100 ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன் அஸ்லம்க்கு. ஸோ இந்த 100 ருபீஸ்க்கு மேலே அவரால் யூஸ் பண்ண முடியாது. என்டையர் மந்த்துக்கே நான் ஒரு 100 ருபீஸ் தான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ கிளிக் பண்ணி பார்ப்போம். கண்டினியூ கிளிக் பண்ண உடனே நம்ம அக்கௌண்ட்லேருந்து கேஷ் டெபிட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டேன். எப்பயுமே கேஷ் டெபிட் ஆகலை. அடுத்து அஸ்லம் எனக்கு என்ன உறவு முறை வேணும், அவருடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க. எங்கடா ஒரு பட்டனை கிளிக் பண்ணாலே காசு எடுத்துருவானுங்கன்னு சொன்னீங்க. 4வது ஸ்டெப் வந்துட்டு இன்னும் காசு எடுக்கலை. சரி வா, வெளியே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் நம்ம நினச்சது நடக்கலை. அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட்டாவது பட்டனை கிளிக் பண்ண உடனே காசு எடுத்துகிறாங்களா பார்ப்போமா? இப்போ நான் அப்ரூவ் எவ்ரி பேமெண்ட் அப்படின்றது செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். ஆட் அஸ்லம் ஆஸ் எ டிபெண்ட். எஸ், சென்ட் இன்வைட். அஸ்லம் என்ன டிபெண்ட்டாக ஆட் பண்ணணும்னா இன்விடேஷன் அனுப்புனது. இன்விடேஷன்னா அவன் அக்செப்ட் பண்ணணும். அவன் அக்செப்ட் பண்ணால் தான் என்னுடைய யூபிஐயை அவனால் யூஸ் பண்ண முடியும். அப்போ இதுவும் பட்டனை கிளிக் பண்ண உடனே கேஷ் டெபிட் ஆகலை. ஸோ ஜிபே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு புது ஃபியூச்சரை கொடுத்துருக்கான். அந்த ஃபியூச்சரை எவனும் யூஸ் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எவனோ ஒருத்தன் நம்ம வாட்ஸ்அப்பில் விளையாடியிருக்கான். அதுதான் சொல்லணும் இப்போனா. சரி, ஓகே, நம்ம இத்தனை முறை கிளிக் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு ஸ்டெப் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அக்கௌண்ட்டில் காசு எடுத்துருக்கான பார்ப்போமா? என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் செக் பண்ணும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆகாது செக்யூரிட்டி ரீசனுக்காக. ஆனால் நான் பேலன்ஸ் செக் பண்ணுறேன். என்னுடைய பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது, 1180. இப்போ நான் வெளியே வந்துட்டேன். என்னுடைய பேலன்ஸ்லேருந்து எதுவுமே கட் ஆகலை. ஸோ நீங்கள் அந்த பாக்கெட் கிளிக் பண்ண உடனே கேஷ் டெபிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர், ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது 100% ஃபேக். இந்த மாதிரி யூபிஐ ஆப்பில் ஜிபே, ஃபோன்பே எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பின் போட்டால் நம்ம கேஷ் எடுத்துருவாங்க. உங்களுக்கு நான் அக்கௌண்ட்டில் காசு போடுறேன், நீங்கள் இது அப்ரூவ் பண்ணுங்கள், நீங்கள் பின் போட்டிங்கன்னா நான் போடுற காசு உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பின் போடக்கூடாது. எப்போவுமே நம்ம அக்கௌண்ட்டில் காசு வர வைக்கணும் அப்படின்னா நம்ம பின் போட மாட்டோம். நமக்கு யாராவது காசு போடுறாங்கன்னா நம்ம பின் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யாருக்காவது காசு அனுப்பணுன்னா அப்படின்னா தான் நம்ம பின் போடணும்.